வீடியோவில் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க ட்ரூ நருட்டோ ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது நருட்டோவுல ஃபுல் எபிசோட்ஸையும் நீ பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த ரீல்ஸ்ல அரைகுறையா பார்த்துட்டு வந்துட்டு பதில் நான் கேட்க போற முதல் கேள்வி என்னன்னா, ரீஅனிமேஷன் ஜூட்ஸு பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் அன்லிமிட்டட் சக்கரான்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹசிராமாவுக்கும் சரி, டோபிராமாவுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி சக்கரம் அவுட் ஆகிருக்கும். அது எப்படி? அது எப்படி அன்லிமிட்டட் சக்கரா அவங்களுக்கு இருக்கும்னா, அது அன்லிமிட்டடா இருக்கணும்ல. அப்புறம் எப்படி பாதியிலே காலியாச்சு? ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா. நம்ம கிஸ்மோட்டோ மாமா பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஏதேதோ பண்ணி அத நாஸ்தி பண்ணிட்டாரு. ஸோ அத விடுங்க. இதுக்கு கேள்வி தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ட்ரூ நருட்டோ ஃபேன்ஸ் உங்களுக்கு தான். கேள்வி நம்பர் 2 ஆக்சுவலி நம்ம நருட்டோ குஷினா வயித்துல இருக்கையிலேயே நம்ம சாசுகா சின்ன பையனா குழந்தையா இருப்பான். அப்படித்தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நருட்டோ வந்து அகாடமில 3 வருஷம் ஃபெயில் ஆயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாயின் ஆயிருப்பான். ஆனா எப்படி சாசுகே சாக்குரா கூட இதானா? அப்ப நருட்டோ அவங்களோட 3 வருஷம் பெரியவனா? ஆனா நம்ம ஃபிளாஷ்பேக் பார்க்கையில நருட்டோ வந்து சின்ன குழந்தையா வயித்துல இருக்கும்போது தான் நம்ம சாசுகே குழந்தையாவே இருந்திருப்பான். அப்ப சாசுகேய விட நம்ம நருட்டோ சின்ன பையன் தானே! நானு ஃபர்ஸ்ட்டா கேட்ட கேள்வி கூட நான் விட்டுறேன். நீங்க உண்மையான ட்ரூ நருட்டோ ஃபேன்ஸா இருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா நருட்டோ வந்து கிளாஸுக்கு வரைக்குமே ஒரு தரமான மாஸ்டர் பீஸ் அனிமே தான். அப்படியே இந்த சிப்புடனுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க தான் நருட்டோட ஸ்டோரியே நாஸ்தி பண்ணிட்டானுங்க. ஏன்னா நருட்டோக்கு சிம்பத்தி காட்டி என்னதான் இது பண்ணியிருந்தாலும், அது கிளாசிக்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நீங்க நருட்டோவோட சிப்புடனுக்கு வந்தீங்கன்னா, அங்க அப்படியே நாஸ்தி பண்ற மாரி நருட்டோவோட அப்பா யார் தெரியுமா? அவங்க அம்மா யார் தெரியுமா? நருட்டோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி தெரியுமா? அப்படின்னு சொல்லி அது ஒரு மாரி கொளறுபடி பண்ணிட்டாய்ங்க. ஆக்சுவலி நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு சாதாரண பையன் பவர்ஃபுல்லா மாறுறதும், ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியிலருந்து வந்த ஒரு பையன் பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ நருட்டோ கிளாசிக்ல ஒரு சாதாரண பையன் பவர்ஃபுல்லா மாறுற மாரி தான் இருக்கும். அதுவே சிப்புடனுக்கு வந்துட்டீங்கன்னா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவங்க அப்பா, அம்மா யார் தெரியுமா? அதனால அவன் பவர்ஃபுல்லுன்னு காமிச்சது தான் எனக்கு ஏத்துக்க முடியாது. நருட்டோவுல ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நெறைய ஃப்ளாஸ் இருக்கு. நெறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கு. அதுதான் நருட்டோவ பார்க்கும்போது உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரீல்ஸ்ல மட்டும் நருட்டோவ பார்த்து டாக்ஸிக் கன்னியா சுத்துறவங்களுக்கு இது கீழ இருக்கிற நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. உண்மையாலும் நருட்டோவ பார்த்தவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்பயும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். நருட்டோங்கிறது ஒரு மாஸ்டர் பீஸ் அனிமே. அது எது வரைக்கும்னா கிளாசிக் வரைக்கும். ஆனா கிளாசிக் இஸ் அ மாஸ்டர் பீஸ். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த வீடியோ புடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்பதான் இது மாரி நல்ல நல்ல கன்டென்ட் வரும். ஸோ இன்னும் நெறைய அப்டேட் வீடியோ, இந்த மாரி ரோஸ்ட் வீடியோ இது மாரி நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பேக் டு பேக் நான் இறக்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அந்த மாரி வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடிய கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் ஜாயின் பண்ணி, அதாவது ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அங்கேயும் நீங்க வந்து என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.